இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசி நமது தமிழக அரசையும் தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் மகளிர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியாது, தமிழக வெற்றி கழகத்தோட கழக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எங்க மாவட்ட கழக செயலாளரும் எங்க தலைவரும் அதை சொல்லி கொடுக்கல. இதுக்கப்புறம் நீங்க என் தளபதியோ தலைவரையோ ஜனநாயகனையோ இழிவுபடுத்துற வகையிலையும் அரச பத்தியோ நீங்க குறை சொல்லிட்டு அவதூறா பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அரசியல் ஒரு கேடா, உனக்கு அரசியல் ஒரு கேடா, ஆபாச நிதியே ஆபாச நிதியே ஆபாச நிதியே ஆபாச நிதியே உனக்கு ஓடு, அரசியலை விட்டு ஓடு. ஊர் நடுவே பேசும் ஆபாசத்துக்கு உன் வீட்டிலே பேசுவாயா? ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை உன் வீட்டிலே பேசுவாயா? எதிர்கட்சி தலைவரை பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிதியே, உளறி கொட்டும் உதவா நிதியே, உளறி கொட்டும் உதவா நிதியே, அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியே, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், ஆபாச பேச்சுதனை கண்டிக்கின்றோம், ஆபாச பேச்சுகளை கண்டிக்கின்றோம். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், அவதூறாக பேசிய உதயநிதி ஸ்டாலினே மன்னிப்பு கேள், அவதூறாக பேசிய உதயநிதி ஸ்டாலினே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், பகிரங்கமாக மன்னிப்பு கேள், பகிரங்கமாக மன்னிப்பு கேள். பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம், ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம்.